சார், திமுகவுடைய இருமொழி கொள்கை தோற்றுவிட்டது. தமிழகத்தில் உள்ள எல்லா மக்களும் அதை பேசுகிறாங்க. இருமொழி கொள்கை என்னாச்சு? திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் மீண்டும் ஒரு மொழியை வைத்து ஒரு அரசியல் செய்துவிடலாம் என்று நினைத்தார். அது தோற்று போய்விட்டார். திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கூட்டணி கட்சிகளும் இந்த மொழியை வைத்து தோற்றுவிட்டார்கள். இவர்கள் 1965 ஆரம்பிக்கப்பட்ட மொழிக் கொள்கையில் மொழி போராட்டத்தை, மொழியை பிரச்சனையை வைத்து மொழியை வைத்து ஆட்சி செய்தவர்கள், அரசு செய்தவர்கள் இன்று தோற்று போயிட்டார்கள் மொழியில். சார், கிட்டத்தட்ட 58 கட்சியினுடைய சேர்ந்து ஒரு அனைத்து கட்சியினுடைய கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டுகிறார். அதை யாருமே ஏற்று பேசல சார். யாருமே அந்த கூட்டத்தில் மும்மொழியை கொஞ்சம் ஆதரித்து யாரும் பேசல. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி மக்களும் மும்மொழியை ஆதரிக்கிறாங்க. எப்படின்னு கேட்கலாம். அப்படிதானே? நீங்கள் எப்படி சார் திடீர்னு மும்மொழிக்கு எப்படி சார் தமிழ்நாட்டில் ஆதரவுன்னு கேட்கலாம். சார், கிட்டத்தட்ட இந்த நம்முடைய மாநிலத்திற்கு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தனியாக நின்று போராடுகிறார். இந்த 58 கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டம் நம்முடைய முதலமைச்சர் தலைமை நடைபெறுகிறது. ஆனால் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளாத தலைவர் யார் என்றால் திரு கே அண்ணாமலை. இரண்டாவது பார்த்தால் திரு சீமான், திரு ஜி.கே. வாசன், திரு புதிய தமிழனுடைய கிருஷ்ணசாமி. ஒரு 4-5 கட்சி தான் கலந்துக்கல. வேறு எல்லா கட்சிகளுமே, தமிழ்நாட்டில் எல்லா கட்சியுமே கலந்துருக்காங்க. எல்லா கட்சிகளும் ஒன்றாக இணைந்து முதலமைச்சருக்கு சிஞ்சாம் போடுறாங்க, சால்ரை தட்டுறாங்க. அவருடைய எடுபடியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்சிகள் எல்லாம். ஆனால் தனியாக நின்று தமிழக மக்களுக்காகவும், தமிழகத்தினுடைய இளைஞர்களுக்காகவும், ஏழை எளிய மக்களுக்காகவும் மும்மொழி கொள்கை வேண்டும். வசதி படைத்தவர்கள், செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்கள் எல்லோரும் மும்மொழி படிக்கிறார்கள். எல்லோரும் பிரெஞ்சு படிக்கிறாங்க, சைனீஸ் படிக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் இந்தியாவுடைய எல்லா மொழியும் படிக்கிறாங்க. ஆனால் ஏழை பள்ளியில் படிக்கின்ற ஏழை பெற்றோருடைய பிள்ளைகள், கல் உடைப்பவர்கள், ஏழைகள், விவசாயிகள், கூலிக்காரர்கள், அன்றாடம் பிழைப்பை தேடி அழிந்து செல்கின்றவர்கள், ஆதரவற்றவர்கள், அனாதைகள், எந்தவித பலமும் இல்லாமல் அரசை நம்பியிருக்கின்ற ஏழை எளிய மக்கள் அனைவரும் சென்னை கார்ப்பரேஷன் பள்ளியிலேயே அல்லது அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இருமொழி, செல்வந்தர்களுக்கு மும்மொழி என்ற ஒரு கோஷம் தமிழகத்தில் உள்ள 8 கோடி மக்களுக்கும் ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது. ஏன் இவர்கள் 1965 இருந்து கொண்டிருக்கிறார்கள்? அந்த காலத்தை விட்டு வரமாட்டார்களா? இது 2025 ஆச்சு. இது டிஜிட்டல் உலகமாச்சு. இப்பொழுதே பழைய காலத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சார், இது அண்ணாதுரை காலம் இல்லை, இது அண்ணாமலை காலம். அண்ணாமலை தனியாக நிற்கிறார் சார். சிங்கம் மாதிரி தனியாக நிற்கிறார் சார். நீங்கள் 58 கட்சிகள் ஒன்றிணைஞ்சு ஒரு கூட்டம் போடுறீங்க. ஆனால் மாநில தலைவர் தனியாக நின்று இந்த தமிழக மக்களுக்காக, தமிழகத்தினுடைய மக்களுடைய களத்தில் நிற்கிறார் சார். நீங்கள்லாம் கூட்டமாக வர்றீங்க. சிங்கம் சிங்கமாகவே வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் தனியாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இருமொழி இருமொழி என்று சொன்னீர்கள். மும்மொழியை எல்லோரும் ஆதரிக்கிறார்கள் சார். கையெழுத்து இயக்க ஆரம்பிச்சார். சமகல்வி எங்கள் உரிமை, சமகல்வி எங்கள் உரிமை என்ற கோஷத்தோடு கையெழுத்து இயக்க ஆரம்பிச்சார் சார். ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் சைன் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் டிஜிட்டல் மூலம் சைன் ஆகிட்டே இருக்குது. 3 நாளில் கிட்டத்தட்ட 3 லட்சம் தாண்டி போயிட்டு இருக்காங்க சார். ஒவ்வொரு மக்களும், பெற்றோர்களும், குழந்தைகளும், படித்தவர்களும், படிக்காதவர்களும், ஏழை எளிய மக்களும் நம்ம பிள்ளைகள் ஏன் மும்மொழி படிக்கக்கூடாது, அவங்க படிக்கிறாங்களே, நம்ம ஏன் படிக்கக்கூடாதுன்னுட்டு எல்லா பெற்றோர்களும் நினைக்க தோன்றிவிட்டார்கள், சிந்திக்க முன் வந்து விட்டார்கள். இதனால தான் இந்த இருமொழி கொள்கை தோற்றுவிட்டது. வைகோ ஒரு மாதிரி பேசுகிறாரு, தொல் திருமாவளவன் ஒரு மாதிரி பேசுகிறாரு, விஜய் ஒரு மாதிரி பேசுகிறாரு. ஏன்னா எல்லாருமே அவங்க ஸ்கூல் நடத்துகிறாங்க. அவங்க ஸ்கூல் நடத்திட்டு அவங்க பசங்கள்லாம் மும்மொழி படிக்கிறாங்க. ஆனால் தமிழகத்தை சேர்ந்த ஏழை எளிய மக்கள் மட்டும் எப்படி இருமொழியில் படிக்க முடியும் என்று மக்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் சார். ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் செல்ஃபோன் இருக்குது. செல்ஃபோனில் பார்த்துடுறாங்க. இவர் என்ன சொன்னார், இவர் ஏன் இப்படி சொன்னார், ஏன் இப்படி பேசக்கூடாது, இவங்க இப்படி ஏன் பேசுகிறாங்க, ஏன் பேசிருப்பாங்க சார். மும்மொழி கொள்கை வந்தோடனே திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த கொள்கையில் தோற்று போயிட்டோடனே உடனே என்ன பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு, பார்லிமெண்ட்டுக்கு அனைத்து கட்சி போட்டதை கூப்பிடுறாரு. பார்லிமெண்ட்டில் குறைக்கிறாங்க, கூட்டுறாங்க சார். கல்வி என்னாச்சு, ஏழை எளிய மக்கள் கல்வி என்னாச்சுன்னா பதில் சொல்ல முடியல. ஆனால்
பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தன்னந்தனியாக இந்த தமிழக மக்களுக்கு 8 கோடி மக்களுக்கும் மும்மொழி வேண்டும் என்று ஆரம்பித்தலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க கேட்கலாம், சார் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தமிழகத்தில் முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா அவர் முதல் கையெழுத்து மும்மொழியை ஆதரித்து போடுவார் சார் மும்மொழியை ஆதரிப்பார், சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியை கொடுப்பார், இந்த டாஸ்மார்க்கை படிப்படியாக குறைப்பது போல், இந்த அறநிலைத்துறையை படிப்படியாக வெளியேற்றுவது போல் தமிழகத்தில் இருக்கின்ற இந்த இருமொழி கொள்கையை மாற்றுவார். எல்லோருக்கும் ஒரு கல்வி, எல்லோருக்கும் ஒரே கல்வி, எல்லோருக்கும் சமச்சீர் கல்வி, எல்லோருக்கும் சம கல்வி, சமத்துவம், சமச்சீர், சமூக நீதியை நிலைநாட்டுகின்ற கல்வியாக பாரதிய ஜனதா கட்சி 2026 தமிழகத்தில் ஆட்சி செய்யும் போது, ஆட்சி பீடத்தில் இருக்கும்போது தேசிய ஜனநாயக சார்பில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 2026 மே மாதத்தில் பதவியேற்ற பிறகு தமிழகத்தில் மும்மொழி வரும் சார். எல்லா குழந்தையும் எல்லாம் படிக்கலாம் சார், உங்களுக்கு எது வேணுமோ படிக்கலாம் சார். ஒரு கார்பரேஷனுக்குள்ளேயோ ஒரு அரசுக்குள்ளேயோ மலையாளம் இருக்கும், கன்னடம் இருக்கும், தெலுங்கு இருக்கும், உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் படிச்சுக்கலாம். இதையும் தவிர உங்களுக்கு வேற ஏதாவது மொழி வேண்டுமென்றால் எல்லோரும் ஒருங்கிணைந்து பெற்றோரோடு மாணவர்களும் உட்கார்ந்து ஆசிரியர் வகுந்து எந்த மொழியை தேர்ந்தெடுக்கலாம், எந்த மொழியை நாம் படிக்க வைக்கலாம் என்பதை பாரதிய ஜனதா கட்சி 2026 தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசு பள்ளிகளிலும் அரசு கார்பரேஷன் பள்ளிகளிலும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 2026 திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் பதவியேற்றப்படுவது தமிழகத்தில் மும்மொழி தான் சார். மும்மொழியில் தமிழ்லாம் அழிஞ்சு போகாது சார், அது நம்ம ரத்தம் சார், நமது உயிர் சார். நம்ம ரத்தத்தையும் உயிரையும் விட முடியுமா? முடியவே முடியாது. தமிழ் தான் நம்முடைய உயிர் மூச்சு, அது இருக்கும், நாம் இருக்கும் வரைக்கும் அது இருக்கும். ஆனால் மும்மொழியையும் நாம் கொண்டு வருவோம். மும்மொழி என்பது நீங்கள் ஒரு தொடர்புக்காக வைத்துக்கொள்ளலாம், ஒரு வேலைக்காக வைத்துக்கொள்ளலாம், ஒரு வருமானத்துக்காக வைத்துக்கொள்ளலாம், உங்களுடைய திட்டங்களை சொல்லலாம், நீங்களுடைய அதை மூலம் நீங்கள் பயன்பெறலாம், அல்லது அதை நீங்கள் பயிற்றுவிக்கும் மூலம் நீங்கள் பயன்பெறலாம். எப்படியோ நீங்கள் 3 மொழியை உங்களுக்கு மேலும் தரப்படும். நீங்கள் தேவையானதை கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் பாரதிய ஜனதா கட்சி 2026 தமிழகத்தில் ஆட்சி பீடத்தில் அமரும் போது தமிழகத்தில் மும்மொழிதான் வரும். மும்மொழிதான் நம்முடைய மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் கையெழுத்திடுவார். ஓகேவா? தேங்க்யூ சார்.